அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியின் நேயர்களே, மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 28 இறைவசனம் 6 இவ்வாறு கூறுகின்றது: அவர் இங்கே இல்லை, ஏனெனில் அவர் கூறியபடி உயிருடன் எழுப்பப்பட்டார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் உயிர்ப்பானது பாவத்தின் மீது கிறிஸ்து கொண்ட வெற்றியை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பாவத்தின் அடிமையிலிருந்து மீட்கப்பட்ட நாம் அனைவரும் அன்பின் மக்களாகவும், மகிழ்ச்சியின் மக்களாகவும், அமைதியின் மக்களாகவும் வாழ இறைவன் இத்தகைய அரும்பெரும் தியாகத்தை நமக்காக செய்திருக்கின்றார். புனித அகுஸ்தீனார் கூறுகின்றது போல, நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்களாக இருக்கின்றோம். அல்லேலூயா என்பது நம்முடைய கீதமாக இருக்கின்றது. எனவே நமது வாழ்க்கையிலே உயிர்ப்பின் மக்களாக வாழ முயற்சிப்போம். கிறிஸ்து தந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் நாம் பெற்று வாழ்ந்து அதை பிறருக்கு தருகின்ற கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக மாற முயற்சிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சமயத்திலே என்னுடைய பெயராலும் மாதா தொலைக்காட்சியின் குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து குருக்கள், கன்னியர்கள், அங்கு பணிபுரிகின்ற ஏனைய அன்புள்ளங்கள் அனைவின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகுக. அன்புள்ள மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருப்பது இறைவன் இயேசுவின் உயிர்ப்பு. அவருடைய உயிர்ப்பு மட்டுமல்ல, நம்முடைய உயிர்ப்பும் கூட. ஏனென்றால் அவரில் நாமும் உயிர்க்கிறோம். இந்த உலகமும் உயிர் பெற்று எழுகிறது. நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. இயேசு கல்வாரி மலை வரைக்கும் தான் சிலுவை சுமந்தார். அதற்கு பிறகு அவர் 3 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தார். ஆக நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் ஒரு குறுகிய காலகட்டத்தோடு முடிவடையக்கூடியது தான். ஆனால் அது அவசியம். துன்பத்தில் தான் இன்பம், பாடுகளில் தான் உயிர்ப்பு. அது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே இப்படித்தான் என்று நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் பைபிளும் இருக்கிறது. அதை நாம் தவிர்த்து விட முடியாது. இத்தகைய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே இயேசு உயிர்த்த அந்த நன்னாளின் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை நான் சொல்வது ஏதாவது பொருள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாதா தொலைக்காட்சி என்பது மட்டுமல்ல, மாதா தொலைக்காட்சியின் சாட்சிய வாழ்வு, அதுதான் முக்கியம். காட்சி சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் காட்சி வேறு, சாட்சி வேறு. நாட் விஷன் பட் லைஃப். We have to give to people not only காட்சி, அவர்களுக்கு நாம் வாழ்க்கை தர வேண்டும், சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் நாம் கொடுக்கின்ற அத்தனை நிகழ்வுகளும் மற்றவர்களுக்கு சாட்சியாக விளங்க வேண்டும். We must bear witness to Christ's life and Christ's resurrection. That is my wish. இவ்வாறு அதில் பணிபுரிகின்ற அந்த CEO தொடங்கி கடைநிலை பணியாளர் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் இயேசு உயர்த்த விழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் வாழும் என் அன்பு இறைமக்களே, குருக்களே, துறவியரே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. மகிழ்ச்சியான இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்ப்பு பெருவிழாதான் நமது நம்பிக்கையின் மையம், ஊற்று, தொடக்கம்.
இயேசுவின் உயிர்ப்பிலிருந்துதான் நமது நம்பிக்கை வாழ்வு ஊற்றெடுக்கிறது. அந்த மாபெரும் விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும் என்று புனித பவுலடியார் கூறுவதைப் போன்று, உயிர்ப்பு மட்டும் இல்லை என்றால் இயேசு மற்ற சமூக சேவகர்களில், சமூக போராளிகளில் ஒருவராகவே இருந்திருப்பார். இயேசுவின் உயிர்ப்புதான் அவர் கடவுள் என்பதற்கு சான்றாக அமைகிறது. ஏனெனில் இந்த உலகில் வேறு எந்த மனிதரும் இதுவரை சாவிலிருந்து உயிர் தழவில்லை. சாவு உலகிலுள்ள எல்லா மனிதரையும் வெற்றி கொண்டது. ஆனால் அந்த சாவையை வெற்றி கொண்டார் நம் இயேசு. இயேசுவின் உயிர்ப்பை அறிக்கையிட்டு கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய உயிர்ப்பில் அவர் பங்கு கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். அன்புக்குரியவர்களே, நாம் உயிர்ப்பின் மக்கள். அல்லேலூயா கீதம் நம் பாடல் என்ற புனித அகுஸ்தீனாரின் அழகான வரிகள் இன்று நம் நினைவுக்கு வருகிறது. எனவே நாம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசு உயிர்த்தார். அவரின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்ளும் நாமும் உயிர்ப்போம். அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். உயிர்த்த ஆண்டவரின் மாட்சி உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்புவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்ப்பு பெருவிழா வெற்றியின் விழா, நம்பிக்கையின் விழா, புது வாழ்வை கொடுக்கின்ற விழாவாக இருக்கின்றது. புனித வாரத்தில் நாம் ஆண்டவருடைய பாடுகளை, மரணத்தை தியானித்தோம். அந்த பாடுகளும் மரணமும் உயிர்ப்பில் வந்து நிறைவு பெறுகின்றது. அப்படி என்றால் இந்த பாடுகள், மரணம், உயிர்ப்பு தான் நமது கிறிஸ்துவ வாழ்வின் நம்பிக்கையின் அச்சாரமாக, ஊற்றாக இருக்கின்றது. எனவே இந்த நாளை நாம் கொண்டாடுகின்ற போது இயேசு தனது உயிர்ப்பின் வழியாக புதிய நம்பிக்கையை, எதிர்நோக்கை நமக்கு கொடுக்கின்றார். குறிப்பாக இந்த 2025ஆம் யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திரு பயணிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது, இந்த எதிர்நோக்கு என்பது ஏதோ வார்த்தையில் அல்ல, ஏதோ கற்பனையில் அல்ல, மாறாக இயேசுவின் உயிர்ப்பில் இருக்கிறது. அவர் பாடுகளை வென்றுவிட்டார், சாவை வென்றுவிட்டார், உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். அதே வெற்றியை நமக்கு கொடுக்கின்றார். எனவே நாமும் நம்முடைய அன்றாட சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையிலும் அந்த நம்பிக்கை நிலைத்து நின்று எதிர்நோக்கு உடைய மக்களாக வாழ இந்த உயிர்ப்பு நமக்கு உறுதுணையாக தூண்டி எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதை நீங்கள் நிறைவாக பெற வேண்டும் என்றும், உயிர்த்த கிறிஸ்து உங்களுக்கு அந்த எதிர்நோக்கி நிறைவாக கொடுத்து தனது வெற்றியின் அடையாளமாக கொண்டு வந்த அந்த அமைதியை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறுகிறேன். அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நாம் இப்பொழுது கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எனவே கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்ப்பு பெருவிழாவானது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விழா. ஏனென்றால் கிறிஸ்து இறந்தார், உயிர்த்தார், நமக்கு வாழ்வு கொடுத்தார். ஆகவே அதைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, அவர் நமக்கு கொடுத்த வாழ்வு. நாம் நம்முடைய பாவத்திற்கு இறக்கின்றோம், அந்த கிறிஸ்துவோடு உயிர்க்கின்றோம், புது வாழ்வு பெறுகின்றோம். ஆகவே இன்றைய நாளில் திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுவது போல 6ஆவது அதிகாரம் 5வது வசனத்தில், நாம் அவரோடு
ஒன்றித்து இறந்தோம் எனில் அவரோடு ஒன்றித்து வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை என்று சொல்கின்றார். ஆகவே நம்முடைய பாவத்திற்காக நாம் அவரோடு ஒன்றித்து இறந்தோம், அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுந்தோம், இப்பொழுது அவரோடு வாழ்கின்றோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த உயிர்ப்பு மகிழ்ச்சியானது உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் இறைவேண்டல் செய்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை இனிதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பினால் இந்த உலகில் கொணர்ந்த அன்பும் அமைதியும் நிறை மகிழ்வும் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் நிறைவாய் தங்கிட வேண்டுமென அன்பாய் ஆசிக்கின்றேன், உளமாற வேண்டுகின்றேன். ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு பெருவிழா என்பதுதான் கிறிஸ்தவர்கள் நமக்கு, ஏன் நம்மை கடந்து உலகெங்கும் வாழும் மக்களுக்கு அடித்தளமாகும் நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கை ஒரு அனுபவத்திலிருந்து விளைந்தது. ஆண்டவர் இயேசுடைய இறப்பினால் கலங்கி போயிருந்த, நொறுங்கி போயிருந்த அவருடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசுடைய வெறுமையான கல்லறையை கண்டும் ஆண்டவர் இயேசு தந்த காட்சியை அனுபவித்தும் தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆழமான நம்பிக்கை. எனவே இந்த உயிர்ப்பை நாம் ஒரு நம்பிக்கை விழா என்று சொல்லலாம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய மடலில் சொல்வது போல, கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை வீணானது. எனவே நம்முடைய இந்த உயிர்ப்பு என்பது நம்முடைய நம்பிக்கை அனுபவமாகத்தான் அன்றாட வாழ்வில் மலர வேண்டும். நான் ஆண்டவரை கண்டேன் என்று மகதா மரியா தன்னுடைய அனுபவத்தை பிற சீடர்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, அந்த சீடர்கள் அதை கேட்டு நம்பவில்லை என்றாலும் அவர்கள் ஓடி சென்று கல்லறையை கண்டு உளமாற நம்புகிறார்கள். இப்பொழுது மகதலா மரியா சொன்னதால் அல்ல, நாங்கள் கண்டதாலேயே நாங்கள் நம்புகிறோம் என்பதாகிறது. இதுதான் வரலாற்றில் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பை பற்றிய நம்பிக்கை தலைமுறை தோறும் சென்று கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். எனவே கல்லறைகளில் அவரை தேடுவதை தவிர்ப்போம். அன்றாட வாழ்வில் இன்று காயப்பட்டிருப்போரை, நொந்திருப்போரை, வருந்தி வாழ்வோரை, அல்லல் படுவோரை, அரற்றிக் கொண்டிருப்போரை, அழுவோரை, ஆதரவற்று நிற்போரை, அனாதைகளை, அகதிகளை நாம் அணுகிச் செல்வோம். ஆண்டவர் இயேசுவை போல பணி செய்வோம். அவர் அங்கு உயிர் தெழுந்து கொண்டே இருப்பார். அவருடைய அந்த உயிர்ப்பின் அனுபவம் நமதாக மாறட்டும் என அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு, நம்பிக்கையின் ஆண்டு. நம்முடைய திருத்தந்தையும் இந்த நம்பிக்கை ஆண்டின் அடையாளங்களாக தந்திருக்கின்ற இந்த உலகம் வெறுத்து ஒதுக்குகின்ற மக்கள், கழிவுகளாக கருதப்படுகின்ற மக்கள், இவர்களை அணுகி சென்று அவர்களுக்கு பணி செய்கின்ற பொழுது உயிர்த்த ஆண்டவரை நாம் அன்றாடம் கண்டுகொண்டே இருப்போம். இந்த உயிர்ப்பின் தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் சொந்தமாக என்றும் மாறட்டும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களையும் இனிய ஆசிகளையும் இனிதே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. நாம் உயிர்ப்பின் இறைமக்கள். உயிர்ப்பு நமக்கு உண்டு என்பது உறுதி. நாம் வானதூதர்களைப் போல ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டு இருக்கும் உன்னதமான வாழ்வு உண்டு. உயிர்ப்பின் வாழ்வு நிச்சயம். ஆகவே உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மறைமாவட்டத்தின் சார்பிலே மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி. அன்பர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக நாள்தோறும் நம்பிக்கையிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவோடு நீங்கள் உயிர்த்தெழுந்தவர்களாயின்
மேலுலகில் உள்ளவற்றை நாடுங்கள் என்கின்றார் பவுல். உண்மையாகவே நம் ஆண்டவர் இயேசுவை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டால், அவரின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டால், நாம் எல்லாரும் அன்பை, கனிவை, இரக்கத்தை, நீதியை தேட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும், அவர்கள் குடும்பத்தினருக்கும், நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களுக்கும் என் இதயமார்ந்த நல்வாழ்த்துக்களை சேலம் மறைமாவட்டத்தின் பெயரால் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம் அன்பு தாய் உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. நமது மாதா தொலைக்காட்சியின் அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடப் போகின்ற வேளையிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு இவ்வுலகிலே பிறந்து 2025 ஆண்டுகள் ஆவதை நினைவுகூரும் வகையில் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டை ஜூபிலி ஆண்டாக அறிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக நாம் ஒன்றியக்க திரு அவையாக இணைந்து பயணித்தோம். எல்லாரும் சேர்ந்து பல்வேறு கருத்துக்களை சிந்தித்தோம், பகிர்ந்து கொண்டோம், செவி கொடுத்தோம், என்னென்ன எதிர்கால திட்டங்கள் என்று பேசினோம். அதன் விளைவாக இப்பொழுது நம்மை திருத்தந்தை அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக முன்னேறி செல்ல அழைக்கின்றார். எதிர்நோக்கு என்று சொல்லும்போது ஏதாவது ஒரு முக்கியமான குறிக்கோள் இருக்கும், அதை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டும். இந்த மாபெரும் உயிர்ப்பு பெருவிழா என்பது எதை குறிக்கிறது என்று கேட்டால், நம் ஆண்டவர் இயேசு நமக்காக பிறந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக சிலுவை சுமந்தார், இறந்தார், உயிர்த்தார். ஆகவே நாமும் அந்த பாடுகளை, இறப்பை, உயிர்ப்பை பாஸ்கா மறைபொருளாக கொண்டாடி நாம் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசுவை போலவே மாற வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு யாருக்காக பாடுபட்டார்? தனக்காக பாடுபட்டாரா? இல்லை. தனக்காக மரித்தாரா? இல்லை. பலருடைய மீட்புக்காக, நம் அனைவருடைய மீட்புக்காக நம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் இறந்தார், நம் மீட்புக்காக உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவரை போல் நாமும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உயிர்ப்பு பெருவிழா ஏதோ ஒரு சடங்காக மாறிவிடக்கூடாது. வாடிக்கையாக கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் மாறாக இந்த விழா என்பது நமக்கு இயேசுவின் வழித்தடத்தில் நாமும் தடம் பதித்து செல்ல வழிகாட்டுவதாய் அமைய வேண்டும். இல்லையென்றால் வெறும் சடங்கு சம்பிரதாயமாக இந்த உயிர்ப்பு பெருவிழா, பாஸ்கா பெருவிழா மாறிவிடும். ஆகவே இந்த விழாவின் நோக்கத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் ஆண்டவர் இயேசு எவ்வாறு நமக்காக பாடுகள் பட்டாரோ அதுபோல நாமும் பிறருக்காக, பிறருடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளின் நல்வாழ்வுக்காக எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்காகவும் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வரும் சிலுவைகளை எல்லாம் சுமந்து செல்ல வேண்டும். நாம் பிறருக்காக வாழ்வை கையளிப்பவராக நம் ஆண்டவர் இயேசுவை போல மாற வேண்டும். வாழ்வையே கொடுக்காவிட்டாலும் நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து வாழ வேண்டும். இவ்வாறு நாம் உயிர்ப்பில் பங்கேற்று இயேசுவின் உயிர்த்த மக்களாக, புதிய மக்களாக மாற வேண்டும். அந்த உயிர்த்த வாழ்வு என்பது நமக்காக மாத்திரமல்ல, அனைவருக்கானதாகவும் இருக்க வேண்டும். இதற்கான அருளை கடவுள் நிறைவாக உங்களுக்கு தர வேண்டும் என்று என்னுடைய நல்லாசியை கூறி, உங்கள் அனைவருக்கும், மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களுக்கு நிறைவான ஆசி அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அல்லேலூயா. மாதா தொலைக்காட்சி நேயர்களே,
உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு அவரை புதைத்த கல்லறையிலே அவருடைய சீடர்கள் சென்று அவரை தேடினார்கள். அப்பொழுது வானதூதர் அங்கிருந்து உயிருடன் வாழ்பவரை ஏன் இறந்தோர் மத்தியிலே தேடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். உலகிலேயே இறந்த ஒருவருக்கு அவருடைய கல்லறைக்கு காவல் போடப்பட்டது என்று சொன்னால் அது இயேசுவினுடைய கல்லறைக்கு மட்டும்தான். அதுவும் பொய்த்து போனது. அந்த காவலையும் மீறி ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். காரணம், கடவுளை யாரும் புதைத்து விட முடியாது. இருள் மறுநாள் காலை வரை ஆட்சி செய்ய முடியாது. எனவே இருளை வென்று சாவை வென்று வெற்றி வீரராக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த சமாதானம், நம்பிக்கை, உறுதிப்பாடு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய விழுமியங்களை நாம் வாழ்ந்து உயிர்ப்பின் மக்களாக வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா, ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் 15வது இயல் 14வது சொற்றொடரில், கிறிஸ்து இறந்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் அறிவித்த நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதே என்கிறார். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துகள். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கல்லறையை பிளந்து வாழ்வை கொடுத்த ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது, இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். உயிர்ப்பே நம் வேதம், அல்லேலூயா நம் கீதம். அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 இறைவசனம் 6. இறைமக்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அகில உலகிலும் வாழுகின்ற மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் அருளும் ஆசீரும் அன்பும் கலந்த உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களை, நாம் அனைவரும் யூபிலி 2025ஆம் ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணமாக இந்த ஆண்டை திருத்தந்தை நமக்கு கொடுத்து நாம் அனைவருமே திருப்பயணிகள். கடவுள் நம்மை வழிநடத்துகிறார், அவரோடு நாம் வழிநடக்க வேண்டும் என்ற முனைப்போடு நம்மை திருத்தந்தை இந்த புனித பயணத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்தையும் உயிர்த்த இயேசுவிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு துணிவோடு அவன் கரம் பற்றி எல்லாம் நலமாக எனக்கு மாறும், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு உன்னதமான முனைப்போடு எதிர்நோக்கோடு இந்த நம்பிக்கையின் திருப்பயணத்திலே நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். உயிர்த்த ஆண்டவரின் அருளும் ஆசீரும் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய திரு அவையோடும் உலகத்தோடும் எல்லாருக்கும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக உயிர்த்த ஆண்டவர் கொடுத்து வழி நடத்துவாராக. வாழ்க. மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்த இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் மகிழ்வோடு சேலம் மறை மாவட்டத்தின் சார்பிலே கூறிக்கொள்கின்றோம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே சேலம் மறை மாவட்டத்தின் சார்பாக மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். உயிர்ப்பு பெருவிழா கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடித்தளம். ஏனென்றால் சோகங்கள், வேதனைகள், போராட்டங்கள், தோல்விகள், வீழ்ச்சிகள் இவைகளெல்லாம் நிரந்தரம் என்று நினைக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் நிரந்தரம் அல்ல. கன நேரத்திலே ஆண்டவருடைய மகிமையினால் விடுதலை நமக்கு உண்டு, உயிர்ப்பு உண்டு என்கின்ற மகிழ்ச்சியை நமக்கு தருவதுதான் இந்த அற்புதமான உயிர்ப்பின் பெருவிழாவின் நற்செய்தியாக இருக்கிறது. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்கின்ற கேட்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்விலே மீண்டும் புது வாழ்வை தருகின்ற, மறுமலர்ச்சியை தருகின்ற, விடுதலையை தருகின்ற ஆற்றல் மிகுந்த நாள்தான் இந்த உயிர்ப்பின் பெருவிழா. இந்த அருமையான நாளிலே
மாதா தொலைக்காட்சியின் காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பின் அந்த தைரியத்தின், அந்த மகிழ்ச்சியின், மீண்டும் புதிய வாழ்வினுடைய நம்பிக்கை, அந்த வாழ்த்தை அறிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவோடு நீங்கள் உயிர் பெற்றது உண்மை என்று சொன்னால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அல்லேலூயா. மாதா தொலைக்காட்சி அருட்தந்தர்கள், பணியாளர்கள், அன்புக்குரிய நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நல்வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அருட்தந்தையர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவோடு உயிர்த்த நாம் பிறர் வாழ்வை கட்டியெழுப்புவோம்.